ஆண்டவர் நம்மை நேசிக்கிறதான ஆண்டவர், நம்மை ஒவ்வொரு நாளும் காப்பாற்றி நடத்தி வருகிறதான ஆண்டவர். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே தியானிக்கும்படியாக ஆதியாகமம் ஆதியாகமம் 22வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 17வது வசனம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியா தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும். 18 வாசிக்கலாம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்திருந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். இந்த இடத்துல ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரு வாக்கு தத்தத்தை நாம் பார்க்கிறோம். போன வாரத்திலே தியானிக்கும் போது உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இந்த இடத்துல பார்க்கும்போது மறுபடியுமாய் ஆண்டவரை கன்ஃபார்ம் பண்றதை நம்ம பார்க்கிறோம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நிச்சயமாய் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். பெருக பண்ண போகிறார். இந்த மாதத்துல கர்த்தர் நிச்சயமாய் நம்மை பெருக பண்ணி, அதுவும் மிகவும் திரளாய் பெருக பண்ணுவாராக. கொஞ்சம் மூட் அவுட் ஆகிற மாதிரி தெரியுது. எல்லாரும் என்ன கவனிக்கிறீங்களா? மிகவும் திரளாய் பெருக பண்ணுவார். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது. தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ளதா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறதா இருக்கிறது. இந்த இடத்துல பார்க்கும்போது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இவரை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவதற்கு அவர் வாழ்க்கையில முக்கியமா இருந்தது என்னன்னா அர்ப்பணிப்பு அவருக்குள்ள இருந்தது. ஏன்னா 18ல வாசிக்கிறோம், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை நம்ம எப்பவுமே அப்பா தகப்பனே அப்படின்னு சொல்லி கூப்பிடுகிறோம். அன்பான ஆண்டவர் தான். ஆனா அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா கீழ்ப்படிதலை அதிகமாக எதிர்பார்க்கிறார். நம்முடைய ஆண்டவர் அன்புள்ள ஆண்டவர். ஆனா அதே நேரத்துல நம்மை நேசிக்கிற ஆண்டவர், நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறதான ஆண்டவராக இருக்கிறார். இந்த இடத்துல ஆபிரகாம் தன்னை அர்ப்பணித்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து இந்த காரியத்தை செய்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஈசாக்கை அர்ப்பணிப்பதற்கு முன்பதாக ஆபிரகாம் முதலாவது தன்னை அர்ப்பணித்திருந்தார். அப்படி அர்ப்பணித்ததுனாலதான் ஆபிரகாம் அந்த ஈசாக்கை கொண்டு போய் பலி செலுத்துகிறார். அந்த அர்ப்பணிப்புக்கு ஒரு ஆசீர்வாதமான ரிசல்ட்டாக ஆண்டவர் இந்த 17ஆம் வசனத்தை சொல்லுகிறதை நம்ம அங்க பார்க்கிறோம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்கள் போலவும். நட்சத்திரங்கள் அப்படின்னு சொன்னா அது கணக்கிலேயே அடங்காது. நம்ம பார்க்கும்போது அது தெரியாது நமக்கு. ஒருவேளை சயின்டிஸ்ட் சொல்றாங்க, ஆனா எந்த அளவுக்கு அது நம்பகத்தன்மையானது கரெக்டானது நமக்கு தெரியல. அவங்க பார்க்குற வரைக்கும் சொல்றாங்க இவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டு சொல்றது அவ்வளவு தூரம் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது இன்னொரு வார்த்தை சொல்கிறார், கடற்கரை மணலை போலவும். இடையில யூடியூப் வீட்டில் நம்ம இடையில பார்க்கும்போது ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா மணலை என்றது அரிசி என்றது அப்படிலாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா எண்ணிட்டு இருக்கிறாங்க. அது கடற்கரை மணல்னு சொன்னா அது அவ்வளவு தூரம் பெருசு. ஆண்டு கொடுக்குற ஆசீர்வாதம் அவ்வளவு பெருசுதான். கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது நினைச்சு பார்க்க முடியாது. கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது நம்மளால கற்பனையில கூட பண்ண முடியாது. மிகவும் திரளாய் கர்த்தர் பெருக பண்ண வல்லவராக இருக்கிறார். இந்த இடத்துல ஆண்டு சொல்றாரு, பெருகவே பெருக பண்ணுவேன். இந்த ரெண்டு வார்த்தையெல்லாம் வரும்போது அதனுடைய அர்த்தம் என்ன? நிச்சயமா செஞ்சிருவேன் அப்படின்றது அர்த்தம். பெருகவே பெருக பண்ணுவேன், நிச்சயமாய் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாய் கர்த்தர் அதை செய்யத்தான் போகிறார். நிச்சயமாய் அது நடக்கத்தான் போகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய நாமம் உயர்த்தப்படட்டும். இதையெல்லாம் எப்ப செய்ய முடியும்? ஒரு மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறான்னா அது எப்ப செய்ய முடியும்னா உண்மையான அன்பு இருக்கும்போது என்ன பண்ண முடியும்னா கீழ்ப்பட முடியும். நம்ம உண்மையா கீழ்ப்படுகிறதுக்கும் வேலை செய்யற இடத்துல கீழ்ப்படுகிறதுக்கும் வித்தியாசங்கள் உண்டு. வேலை செய்யற இடத்துல ஏன் கீழ்ப்படுகிறோம்? அவங்க நமக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அதனால நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும், செஞ்சுதான் ஆகணும். ஆனால் ஒரு சில இடங்கள் நமக்கு உண்மையா செய்யும் போது
அன்பா நம்ம செய்யும்போது என்ன பண்ணிடுறோம், அதை அந்த இடத்துல நம்ம முழு மனதோடு கூட கீழ்ப்படிஞ்சிடுறோம். நம்மளையே அறியாம அவங்க சொல்ற எல்லாத்தையும் செய்கிறோம். நம்மளையே அறியாம எப்படி இந்த ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சாரோ அதே போல ஒரு கேள்வி கேட்காம எப்படி அர்ப்பணிச்சாரோ அதே போல நம்ம அர்ப்பணிக்கிறோம். உண்மையான அன்பு ஒரு இடத்துல இருக்குமானால் அந்த இடத்துல முழுசா என்ன பண்ணிடுறோம், நம்ம கீழ்ப்படிஞ்சிடுறோம். கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது இந்த உண்மையான அன்பை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். மனுஷன் நேசிக்கணும், அது உண்மைதான். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம கர்த்தர் அதிகமா நேசிக்க கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். நம்முடைய நேசம் என்பது அவருக்கு மிக மிக பிரியம். இதுக்கு ஆச்சரியமான ஒரு காரியம் என்னன்னா, அவருடைய பேர் எல்ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தெய்வம். அவரால் செய்ய முடியாதுன்றது ஒண்ணுமே கிடையாது. அவ்வளவு வல்லமை உள்ள தேவன். ஆனா நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னா, நம்முடைய அன்பை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். அந்த அன்பு அவ்வளவு ஆச்சரியமானது, அவ்வளவு மேன்மையானது. தேவனுக்கு மீது அன்பு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, தேவனுக்கு கீழ்ப்படிவோம். தேவன் மீது அன்பு இல்லைன்னு சொன்னா தேவனுக்கு கீழ்ப்படியாம யாருக்கு கீழ்ப்படிவோம்னா, உலகத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா கீழ்ப்படிய ஆரம்பிச்சிருவோம். நான் மறுபடியும் சொல்றேன், ஆண்டவர் மேல அன்பு இருந்தால் ஆண்டவர் சொல்றதுக்கு கீழ்ப்படிவோம். ஆண்டவர் மேல அன்பு இல்லைன்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படியவே முடியாது. ஏன்னா நம்ம யார் கீழ்ப்படிஞ்சிட்டு இருக்கிறோம்னா, உலகத்துக்கு, பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டு இருக்கிறோம். கர்த்தர் பெருக செய்வார், எல்லாத்தையும் மிகவும் திரளாய் பெருக பண்ணுவார், வர்த்திக்க பண்ணுவார், பெருகவே பெருக பண்ணுவார், எல்லாம் சரிதான். ஆனா நம்மகிட்ட ஆண்டு எதிர்பார்க்கிறார் என்ன தெரியுமா? உண்மையான அன்பை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏன்னா இந்த உண்மையான அன்பு நம்மிடத்துல இருக்கும் போதுதான் மனசார நம்மளால கீழ்ப்படிய முடியும். கர்த்தர் நம்மை காப்பாராக. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஒரே நேரத்தில் என்ன பண்ண முடியாது, நம்மளால கீழ்ப்படிய முடியாது. ஒன்னு நேசிச்சா தேவனை நேசிப்போம், அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவோம், உலகத்தை நேசிப்போம். தேவனை நேசிக்கிறவர்கள் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிவார்கள். உலகத்தை நேசிக்கிறவர்கள் உலக சத்தத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா கீழ்ப்படிவார்கள். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதுதான் மிக பெரிய நோக்கம் ஆண்டவருக்கு நம்மை குறித்து. அந்த கீழ்ப்படுதல் எப்போ வரும்? உண்மையான அன்பு இருந்தாதான் அது வர ஆரம்பிக்கும். பிள்ளைகள் நம்ம பார்க்கும்போது நிறைய பேர் சாட்சியெல்லாம் நம்ம கேட்குறோம். சின்ன வயசுல அடிக்கும் போது அம்மா அப்பாவோ பிடிக்காது. இந்த அம்மா அப்பா சும்மா திட்டிகிட்டே இருக்கிறாங்க, சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, எங்களை இப்படி பட்டி போட்டு கீழ்ப்படி, சொல்றதை கேளு கேளு கேளு, என்ன பண்றாங்கன்னா அடிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சின்ன வயசுல மற்றவங்க கூட கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஆனா கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவோம், நம்ம எங்க அப்பா அம்மா அன்னைக்கு அடிச்சதுனாலதான் இன்னைக்கு நாங்க என்ன பண்றோம், நல்லா இருக்கிறோம். அப்போ அது அன்பு தெரியல, ஆனா இப்போதான் என்ன பண்ணுது, அன்பு அது தெரிய ஆரம்பிக்கிறது. ஏன்னா அன்பு ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த அன்பு என்ன சொன்னாலும் என்ன பண்ணும், கேட்கும். 1 Corinthians 13 வாசிக்கிறோம் அந்த அன்பை பத்தி. பொதுவா அன்புல 4 விதமான அன்பு சொல்கிறார்கள் கிரேக்க பதத்துல. முதலாவது அஹாப்பே என்கிறதான அன்பு, இது தேவனிடத்துல நம்ம கொண்டிருக்கிறதான அன்பு, ஆண்டவர் நம்மை நேசிக்கிற அன்பு. ரெண்டாவது பிலியா, சகோதரருக்குள்ள இருக்கிறதான அன்பு. அடுத்தது வேலையை, நம்ம செய்கிற ஒரு வேலையை நேசிக்கிறதான ஒரு அன்பு. அடுத்தது பார்க்கும்போது ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கிறதான ஒரு அன்பு. இதுதான் 4 விதமான அன்பு சொல்றாங்க. இந்த எல்லா அன்புலையுமே மிக முக்கியமான அன்பு எதுன்னு பார்த்தா தேவனுடைய அன்பு. அந்த அன்பு தான் கொஞ்சம் கூட எதையும் எதிர்பார்க்காம இருக்கிறதான அன்பு. இன்னும் பிலோசாபியில பார்த்தா 7 விதமான அன்பு சொல்றாங்க. 7 விதமான வித்தியாசமான அன்பு உலகத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எந்த அன்பு இருந்தாலும் எல்லா அன்பை விட மிக மேன்மையான அன்பு ஆண்டவருடைய அன்பு. இந்த அன்பு என்ன பண்ணுது, என்னை நேசிக்க மாட்டாங்களா, என்னைய ஏதோ ஆண்டவர் இந்த இந்த பிள்ளைகள் என்ன நேசிக்க மாட்டாங்களா, வர்றாங்க போறாங்க, என்னை நேசிக்க மாட்டாங்களான்னு சொல்லிதான் ஆண்டவருடைய ஒரு எண்ணம் இருக்கிறது. ஏன்னா உண்மையா நேசிச்சாதான் உண்மையா நம்மளால கீழ்ப்படிய முடியும். ஆண்டவரை நேசிக்காம சொல்ற எல்லாத்தையும் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னு சொன்னா செய்ய முடியாது. அவ்வளவு நம்ம இடத்துல கர்த்தர் நேசத்தை எதிர்பார்க்கிறார். அவர் நினைச்சாருன்னா ஒரு கூட்டத்தை உருவாக்கி அவரை நேசிப்பதற்கு உருவாக்க முடியும். அந்த செல்ஃப் வில் அது கொடுத்திருக்கிறாரல்ல ஆண்டவர், உள்ளுக்குள்ள நம்மளா முடிவெடுக்கிற ஒரு கிருபையை ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார். இத அடிப்படையில எனக்கு வேற எந்த அன்பு இருந்தாலும் எல்லா அன்பை விட அந்த இயேசுவோட அன்பு எனக்கு வேணும் அப்படி முடிவெடுக்கிறோம்ல, இதுதான் அவருக்கு மிகப்பெரிய ஆனந்தம், மிகப்பெரிய சந்தோஷம். இதுதான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற மிக முக்கியமான காரியம். நேசம் எப்படி வெளிப்படுத்தப்படுகிறது, நேசம் எப்படி ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவரிடத்துல வெளிப்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லி தான் நம்ம இங்க பார்க்க போகிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில
எப்படி ஆண்டவர் இந்த நேசத்தை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்தார்னு சொன்னா 2 வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். முதலாவதாக 22வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 22:2. அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாய் இருக்கிற ஓகே, போதும். உன் புத்திரனும் சேர்ந்து சொல்லலாமா? உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை. அதை 22ஆம் அதிகாரம் அந்த பலிபீடத்துல கிடத்தப்பட்ட பிறகு ஆண்டவர் சொல்கிறார். 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம், சேர்ந்தே வாசிக்கலாமா? 16. நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியினார். இங்க ஒரு வார்த்தை மட்டும் மிஸ் ஆகுது. என்ன வார்த்தை அது? என்ன வார்த்தை கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார் நேசகுமார்ன்ற வார்த்தை அங்க 2வது வசனத்துல வருது. இங்க அந்த வார்த்தை என்னன்னு சொன்னா வரல. இப்ப ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? ஃபர்ஸ்ட் சொல்றாரு, எப்போ உனக்கு நான் குழந்தை கொடுத்துட்டேன், ஈசாக்கா கொடுத்துட்டு இவ்வளவு நாள் பார்த்துருக்கிற, இப்போ அது ஒரே பையன் ஏகசுதன், உன் புத்திரன், நீ நேசிக்கிற குமாரன், உனக்கு ரொம்ப பிடிக்கும் ஈசாக்க, ஏன்னா 100 வயசுல கொடுத்துருக்கிறேன், இவ்வளோ நாளாக ஏங்கி கிடைச்சிருக்கிறதான ஈசாக்கு, இவனை நீ கொண்டு போய் பலி செலுத்துவியா அப்படின்னு கேட்கிறார். ஆண்டவர் எதிர்பார்த்தது ஈசாக்க கிடையாது, மாறாக இந்த நேசத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த 16ஆம் வசனத்துல பார்க்கும்போது ஆண்டவருக்கு புரிஞ்சிருச்சு, இந்த நேசம் அது என் மேலதான் இருக்குது, இது ஈசாக்கு மேல இல்ல. ஈசாக்கு மேல இருந்துருச்சுன்னு சொன்னா கண்டிப்பா நான் சொல்றதை கேட்டிருக்க மாட்டான். இப்ப அந்த நேசம் எங்க இருக்குது? அததான் சொல்றாரு ஆண்டவர், இந்த காரியத்தை நீ செஞ்சபடினால நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் அவர் சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த நேசத்தை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். பெருக பண்ண ஆண்டவர் ஆயத்தமாகத்தான் இருக்கிறார். ஆனா அவர் எதிர்பார்க்கிறது அவரை உண்மையா நேசிக்கணும், வேற எது மேலையும் நேசம் போகாம அவரை நேசிக்கணும் அப்படின்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த நேசம் இருந்தால்தான் உண்மையாக ஆண்டவருக்கு நம்மால் கீழ்ப்படிய முடியும். இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணும், ஆண்டவரை விட நான் எதை அதிகமா நேசிக்கிறேன், ஆண்டவரை விட எனக்கு எது பெருசா தெரியுது அப்படின்றத நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டியது, யோசித்து பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னா இன்னைக்கு கடைசி காலகட்டத்துல உலக நேசம் மேலோங்கி நிற்கிறது. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கூட இடறி போவதற்கு இந்த உலக நேசம் என்ன பண்ணிருதுன்னு சொன்னா காரணமாக மாறி போகிறது. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதிர்பார்க்கறது நேசம். என்னை நேசிப்பாயா, நம்ம பாட்டு பாடுறோம்ல, என்னை நேசிப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசிக்காமல் இருப்பாயா அப்படின்னு பார்க்குறோம். இதெல்லாம் ஆண்டவர் அதை உண்மையிலே பாடினார். இங்க நிற்கிறார் ஆண்டவர், நின்றுட்டம் எல்லாரையும் பார்த்து என்னை நேசிக்கிறாயா, பேதுருட்ட கேட்ட மாதிரி கல்வாரி காட்சியை பிறகு கண்ட பிறகு நேசிக்காம இருப்பாயான்னு கேட்டா மனசு எவ்வளவு நமக்கு பாரமா இருக்கும், எவ்வளவு நமக்கு கஷ்டமா இருக்கும். அவரு அவ்வளவு பெரிய தேவன், ஆனா எதிர்பார்க்கறது நேசத்தை எதிர்பார்க்கிறார். நீ கால் நேரத்துல அர்ப்பணிப்பு, ஆண்டவரே உங்க நேசத்தை எடுக்கிற எதுவும் எங்களுக்கு வேண்டாம், உங்க நேசத்தை திருடுற எதுவும் எவரும் எந்த சூழ்நிலையும் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே, உம்மை உண்மையாய் நேசிக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த நேசம் எப்படியெல்லாம் வெளிப்படுத்தப்படுகிறது, எனக்குள்ள ஆண்டோடைய நேசம் இருக்குன்னு சொன்னா அது எப்படி வெளில தெரியும் அப்படின்றத குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். 22ஆம் அதிகாரம் 12வது வசனமும் 16ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். 16வது வசனம், நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியினால். இந்த 2 வசனத்துல ஒரு வார்த்தை வருகிறது, உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல். இவருக்கு அதான் பெருசு. அவர் எதிர்காலமே இப்ப என்னது? ஈசாக்கு மட்டும்தான். இவர் தான் அடுத்து செய்ய போற எல்லா காரியத்துக்கும் இன்சார்ஜ் ஈசாக்கு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஈசாக்க போய் பலி செலுத்துப்பா அப்படின்னு சொல்லுகிறார். ஆனா வசனம் தெளிவாக சொல்லுகிறது, அவ்வளவு பெருசுன்னு பார்க்காம என்ன பண்ணிட்டார், கொண்டு போய் ஈசாக்க பலி செலுத்திட்டார். நீ காலை நேரத்துல நமக்கு எது பெருசா தெரியுது
அப்படின்னு சொல்லி யோசித்து பார்ப்போம். உண்மையா நேசிச்சோன்னா ஆண்டவரை விட பெருசா ஒண்ணுமே நமக்கு என்ன பண்ணாதுன்னு சொன்னா தெரியாது. தேவனை முக்கியத்துவப்படுத்துகிறவர்கள், தேவனை நேசிக்கிறவர்கள் உலகத்தை நேசிக்கவே முடியாது. தேவனை நேசிக்கிறவர்கள் உலகத்தின் மேல அன்பு வைக்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா நேசிப்பார்கள். ஒருவேளை நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சம் உலகத்தை நேசிச்சுக்குவேன் அப்படின்னு சொன்னா நம்ம இடத்துல ஆண்டவர் மேல இருக்கிற நேசம் குறைவா இருக்கிறது அல்லது இல்லை அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். நம்மளை நம்மளே தேத்திட்டு இருக்கிறோம், நம்மளை நாமளே மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். நேசிச்சா இயேசுவை நேசிக்க முடியும், அப்படி இல்லைன்னா உலகத்தை நேசிக்க முடியும். நான் இயேசுவையும் நேசிச்சுக்குவேன், உலகத்தையும் நேசிச்சுக்குவேன்னா அது முடியாத ஒரு கால். அது ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால் சொன்னா கீழே தான் என்ன பண்ணணும், நம்ம விழணும். அது ஒரு நாளும் ஒரு 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 உன்னதமான நிலைமைக்கு நம்ம கொண்டு போக முடியாது. ஆண்டு நம்மளை கீழே தள்ள விரும்பல. அதாவது நீ பாவத்துல போ, என்னை நேசிக்காம போன்னு விரும்பல. என்னை நேசிச்சு பக்கத்துல வந்திருப்பான்னு கேட்கிறார். ஒண்ணு அனலா இருக்கணும், அப்படி இல்லைன்னா குளிரா இருக்கணும். ரெண்டுக்கும் இடையில இருந்துட்டு இருந்தானா வாந்தி பண்ணிடுவேன் ஆண்டு சொல்லுகிறார். நமக்கு இயேசுவை விட பெருசா ஒண்ணுமே என்ன பண்ணக்கூடாது, தெரியக்கூடாது. அந்த ஒரு நிலைமைக்கு கர்த்தர் நம்மை நடத்தி செல்வாராக. அந்த அளவுக்கு அந்த நேசம் நம்மள நிரப்பி இருப்பதாக, அந்த நேசத்தினால் நம்ம கவரப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. பெருசுன்னு பார்க்கல ஈசாக்க, பெருசு, ஐயோ இதை எப்படி நான் விடுறது, இதை விட்டா அடுத்து எப்பன்னு தெரியலையே, கொடுப்பாரான்னு தெரியல, கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வாங்குற மாதிரி வாங்குறாருன்னு சொல்லி எதையுமே யோசிக்கல. ஒரே பையனு பார்க்காம என்ன பண்ணிட்டாரு, பலி செலுத்த அர்ப்பணிச்சிட்டார். இன்னைக்கு நாமும் அப்படி அர்ப்பணிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. யோவான் 3:16 நமக்கு தெரியும். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த இவ்வளவாய் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு என்ன பண்ணிட்டார், ஆண்டவர் கொடுத்துட்டார். உயிரை பார்க்கல, மேன்மையை பார்க்கல, பரலோகத்தை பார்க்கல. அங்க உட்கார்ந்தா எல்லாரும் பரிசுத்தர் பரிசுத்தர் துதிச்சுட்டே இருந்திருப்பாங்க. ஆனா ஒண்ணு கூட பார்க்காம நமக்காக என்ன பண்ணிருக்கிறாரு, அவர் இறங்கி வந்து கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வம் கேட்கறது, உன்னை முழுசா கொடுத்துரு, உன் நேசத்தை எனக்கு முழுசா கொடுத்துரு, வேற எங்கேயும் கொடுத்துட வேண்டாம் தான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். பெருக பண்ணுவேன், நிச்சயமா உன்னை பெருக பண்ணிடுவேன், ஆனா என்னை உண்மையா நேசி, என்னை உண்மையா அன்பு செலுத்து தான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். கொடுக்க வேண்டியது பணத்தை மட்டும் இல்ல, மாறாக நம்முடைய மனசை என்ன பண்ணணும், கொடுக்கணும். இன்னைக்கு பணத்தை கொடுக்கிற நிறைய பேர் மனதை கொடுக்கறது இல்லை. ஆண்டவருக்கு நிறைய பேர் கொடுக்கணும்ன்ற கட்டத்துக்கு கொடுத்துட்டு போயிடுறாங்க, ஆனா உண்மையான மனசு என்ன பண்ணலன்னா அவங்களுக்கு இல்லை. ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ரோமர் 8:32 வாசிக்கலாம். ரோமர் 8:32. குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? எல்லாத்தையும் கொடுத்துட்டார். அவர் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி இனி ஒண்ணு கிடையாது. எல்லாத்தையும் ஆண்டவர் கம்ப்ளீட்டா என்ன பண்ணிட்டார், நமக்கு கொடுத்துட்டார். ரத்தத்தை எல்லாம் சிந்தினார், எல்லாத்தையும் சிந்தி கொடுத்து வச்சிருக்கிறார். இனிமே அவர் கொடுக்க வேண்டியதுன்றது ஒண்ணும் கிடையாது. அவர் ரத்தத்துக்குள்ள, அவருடைய தழும்புகளுக்குள்ள எல்லாமே நமக்கு என்ன பண்ணுது சொன்னா கிடைச்சிருது. அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். எல்லாத்தையும் கொடுத்துட்டார். ஒண்ணு கூட எனக்கு வேணும்னு கர்த்தர் எடுத்து வச்சிருக்கல. அந்த சிறுவையில பார்க்கும்போது, எப்பா அடுத்து எனக்கு இந்த வாழ்க்கை நான் உயிரோட வந்துட்டேன்னா இவங்களை நம்ப முடியாது அப்படின்னு சொல்லி கொஞ்சத்தை கூட கர்த்தர் எடுத்து வைக்கல. இவங்க என்னை நேசிக்கிறாங்கன்னா நேசிக்கல எனக்கு தெரியல, எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லி கர்த்தர் எல்லாத்தையும் அந்த சிறுவையில சிந்தினார். நமக்கும் இன்னைக்கு அது அந்த ஒரு ஒரு அன்பு நமக்கு தேவை. ஏசப்பா நம்மகிட்ட அதை எதிர்பார்க்கிறார். அந்த அன்பு உள்ளவர்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா கீழ்ப்படிவாங்க. அவங்களுக்கு வேற எதுவும் பெருசாவே தெரியாது. இதுதான் பெருசா தெரியும், இயேசு மட்டும்தான் பெருசா தெரிவார். அவர் சொல்றது மட்டும்தான் பெருசா தெரியும். அவங்க ஆண்டவருக்காக எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா செய்வார்கள், யோசிக்கவே மாட்டாங்க. ஒரு விதவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 12:41-44 வரைக்கும். மார்க் 12 காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியாக 2 காசை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அவர்கள் எல்லோரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்தவைகள் எல்லாவற்றையும் போட்டு விட்டாள் என்றார். இந்த சம்பவத்துல பார்க்கும்போது ஆண்டவர் பணத்தை மெயின் பண்ணவே இல்லை. நம்முடைய ஆண்டவர் ஒரு நாளும் பணத்தை வச்சு நேசத்தை மதிப்பிடுற தெய்வமே அல்ல. மாறா எதை தான் யோசிக்கிறாரு, மனசு எப்படிதான் இருக்குதுன்னு பார்க்கிறார். உண்மையா நேசிக்கிறோமா, அதுதான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது.
அந்த நேசம் நமக்குள்ள இருந்தாதான் முழுவதுமா நம்ம என்ன பண்ண முடியும்னு சொன்னா கீழ்ப்படிய முடியும். நேசிக்காம நம்ம கீழ்ப்படியணும்னு நினைச்சா நம்ம தான் தோல்வி அடைவோம். யார் ஜெயிச்சிருவா? பிசாசு தான் ஜெயிப்பான். இன்னைக்கு ஏன் பிசாசு சைலண்டா வரான், சைலண்டா வந்து கொஞ்சம் கொஞ்சமா உலக நேசத்தை திணிக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பிசாசுக்கு நல்லா தெரியும் உலகத்தை நேசிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா இவங்க ஒரு நாள் இயேசுவை நேசிக்கவே முடியாது அப்படின்றது பிசாசுக்கு தெரியும். சர்ச்சுக்கு போறியா போப்பா, நீ காணிக்க போறியா செலுத்துப்பா, ஊழியர் செய்றியா செய்ப்பா, ஆனா கொஞ்சம் இதை மட்டும் உலகத்தை மட்டும் சிநேகிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பிசாசு என்ன பண்ணிடுவான், கொஞ்சம் கொடுத்துட்டானா போதும், ஆண்டவரை நம்மளால நேசிக்கவே முடியாது. கொஞ்சம் தான் ஆரம்பிக்கும். இந்த ஒட்டக கதை மாதிரி தான். ஒட்டகம் லைட்டா மூக்க தான் நுழைக்கும். அந்த கதை கேட்டிருப்போம்னு நினைக்கிறேன்னு. ஒரு பெரிய பாலைவனம், ரொம்ப பெரிய குளிர். என்ன பண்ணுச்சுன்னா அந்த ஒட்டகம் டென்ட் அடிச்சு உள்ள ஓனர் படுத்திருக்கிறார். கொஞ்சம் மூக்க மட்டும் வெளியில ரொம்ப குளிரா இருக்குது, இந்த மூக்கை மட்டும் உள்ள வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மூக்கை மட்டும் டென்ட்டுக்குள்ள வச்சுச்சான், அந்த கூடாரத்துக்குள்ள உள்ளுக்குள்ள வச்சுச்சான். சரி பரவாயில்ல, மூக்கை தானே நுழைக்குது அப்படின்னு சொல்லி விட்டுட்டார் ஓனர். அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா தலையை மட்டும் உள்ள வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுச்சுன்னா அந்த ஒட்டகம் தலையை உள்ள வச்சுட்டு உள்ள சொன்னிச்சான், எனக்கு ரொம்ப குளிர்து தலையை மட்டும் வச்சுக்கிறேன்னு சொன்னிச்சான். அப்புறம் இந்த ஓனர் சரி பரவாயில்ல தலை தானே வைக்கிது, பரவாயில்ல நமக்கு தான் அவ்வளோ இடம் இருக்குதே அப்படின்னு நினச்சிதான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு காலாக எடுத்து வச்சு உடம்ப உள்ளே கொண்டு வந்து கடைசியில் என்ன பண்ணிடுச்சு, ஓனரை வெளில தள்ளிட்டு நான் இங்கே உள்ளே படுத்துக்கிறேன் என்ன பண்ணிடுச்சுன்னு சொன்னால் ஒட்டகம் படுத்துருச்சான். பிசாசுனுடைய தந்திரம் இந்த தந்திரம் தான். உலக நேசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தான் திணிப்பான். எடுத்த உடனே ஒரே நாளில் பாவம் செய்ய என்ன பண்ண மாட்டான், வைக்கவே மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நேசிக்க வைப்பான். ஆனால் நம்ம இந்த ஒரு நேசத்துக்கு இடம் கொடுக்காம எனக்காக எல்லாத்தையும் இழந்தாரே, சொந்த குமார் என்று பாராம எனக்காக கொடுத்தாரே, அவரே அவ்வளவு கொடுத்துருக்கும் போது நான் எதையும் பெருசு பண்ண மாட்டேன், எல்லாத்தையும் கொடுத்துருவேன்ற உறுதியை கர்த்தர் நமக்கு தருவாராக. இந்த ஒரு எண்ணம் மேலோங்கி காணப்பட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 6:21 இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம மனசு எங்க இருக்குதோ அங்கதான் நம்முடைய எல்லா ட்ரெஷருமே இருக்குதுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. மனசு ஃபுல்லா ஏசு இருந்தாருன்னு சொன்னா அதுதான் பொக்கிஷம். மனசுல வேற காரியங்கள் இருந்துச்சுன்னு சொன்னா அது கண்டிப்பா இயேசு இல்லைன்றதுக்கு அது மிகப்பெரிய அடையாளமாக மாறி போகிறது. நம்ம இயேசுவை அதிகமா நேசிச்சோன்னு சொன்னா இயேசு இயேசு இயேசுன்னு நம்ம மனசு ஓடிட்டே இருக்கும். ஒருவேளை உலகத்தை நேசிச்சோன்னா இயேசு பெருசா தெரிய மாட்டார், இயேசுக்கு செய்யற காரியங்கள் பெருசா தெரியாது, ஊழியங்கள் பெருசா தெரியாது, அவருக்காக செய்யற ஓட்டங்கள் பெருசா தெரியாது. மாறா உலகத்தை என்ன பண்ணிடுவோம், நம்ம நேசிக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா உள்ளத்துல ஃபுல்லா யார் மேல நேசம், ஆண்டவர் மேல நேசம். அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது கூட இப்படிதான் ஆரம்பிக்குது, சோதித்தார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை சோதிச்சா கூட அந்த நேசத்தை வெளிப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எல்லாத்துக்கும் சோதனை உண்டு. நம்ம ஒவ்வொருத்தரும் ஆண்டு உண்மையா நேசிக்கிறோமா அப்படின்னு சொல்லி சோதனை உண்டு. ஆபிரகாமுக்கு எப்போ சோதனை வந்துச்சு, எத்தனை வயசுல சோதனை வந்துச்சு? 100 வயசுல. 100 வயசுல சோதனை வந்துச்சு. 100 வயசுல நம்ம யாருமே இங்க இல்லைன்னு நினைக்கிறேன், அப்படிதானா? அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு வயசுலயும் சோதனை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்து கேட்பார். ஆனால் நம்முடைய ரிப்ளை எதை விட நான் எல்லாத்தை விட பெருசா நான் மதிக்கிறது உங்களை மட்டும்தான் ஆண்டவரே, பெருசா நேசிக்கிறது உங்களை மட்டும்தான் ஆண்டவரேன்னு சொல்ற அளவுக்கு இருதயங்கள் அவராய் நிரம்பி இருப்பதாக, அவருக்குள் நிரம்பி இருப்பதாக. நம்முடைய பொக்கிஷம் இயேசுவாய் மாறட்டும். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இரண்டாவது, அதை 22ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 22. அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர் 2 பேரையும் தன் குமாரர் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். அதிகாலையில் எழுந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ஒவ்வொருத்தரும் அதிகாலையில எழும்ப வேண்டியது மிகவும் முக்கியம், மிகவும் தேவை. அது அதிகாலை ஜெபம்ன்றது முக்கியம், ரொம்பவே தேவைன்றனால நம்ம டெய்லியும் நம்ம ஜெபம் பண்றோம். அதுக்கு பலவீனங்கள் இருந்தாலும் ஒரு நாள் 2 நாள் நம்ம தவறுனா கூட அதிகாலையில் நம்ம தொடர்ந்துரும் ஜெபிக்கிறது. அந்த எண்ணம் இருக்கணும் மனசுல. எண்ணெய் இருந்தாலே போதும், தானா என்ன பண்ணிடுவோம், ஆண்டவர் நம்மளை எழுப்பிடுவாரு. அதிகாலையில ஜெபம் என்பது மிக மிக முக்கியமானது. இந்த அதிகாலையில் அப்படின்னு சொல்லும்போது அவர் அதிகாலையில் எழுந்திக்கிறார். பொதுவாக நம்ம அதிகாலையில் எழுந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த விஷயம் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும்.
அந்த விஷயம் பிடிச்சிருந்தா தான் என்ன பண்ணுவோம், நம்ம அதிகாலையில எழுந்திருப்போம். நம்ம பிள்ளைங்கிட்ட நல்லா பார்க்கலாம். நம்ம மற்ற நாளில் எழுப்பும் போது கொஞ்சம் அப்படியே அப்படி இருப்பாங்க. ஆனால் ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு முழிப்பு வந்துடும். இன்னைக்கு காலைல அதான் நடந்துச்சு. இன்னைக்கு காலைல பாப்பாவை எழுப்பிட்டே இருந்தேன். எழுப்பிட்டு இருக்கும்போது எண்ணிக்கல. எப்பா நீங்கள் நம்ம திருச்சி போகணுப்பான்னு சொன்னேன், டக்குன்னு கண்ணு முழிச்சிருச்சு. நம்ம பிள்ளைகள் அப்படிதான். அந்த ஒரு 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 அந்த ஒரு ஆர்வம் எங்க இருக்குதோ அதிகாலை என்ன பண்ணிடுவோம், நம்ம எழுந்துச்சிருவோம். நம்மவுமே அப்படிதான். நம்ம மற்ற நாளில் நம்ம வேலை செய்யறதுக்கும் நமக்கு பிடிச்ச காரியம் அன்னைக்கு நடக்க போகுதுன்னு கேட்டால் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே நமக்கு என்ன பண்ணாது, வராது. இந்த ஆபிரகாம் மனசுக்குள்ள ஒரு பாரம் தான், மனசுக்குள்ள ஒரு வேதனை தான். எப்படி இந்த ஒரு பையனை போய் செலுத்துறது, மனசுக்குள்ள தூங்குனாரான்னு தெரியல, அது தெரியல. எப்படி அவர் மேனேஜ் பண்ணாரு, நைட்டு ஃபுல்லாக எப்படி மேனேஜ் பண்ணாருன்னு தெரில. என்ன ஆண்டு இப்படி கேட்டாரு, ஒரே பையனை தான் நான் வச்சிருந்தேன், இதை போய் கேட்கிறாரு, வேற ஏதாவது கேட்கக்கூடாதா, இவ்வளவு நான் கொடுத்துருக்கிறேன் அவருக்கு, இதை போய் கேட்கிறாருன்னு மனசுக்குள்ள ஒரு போராட்டம் இருந்தாலும் அதிகாலையில் எழுந்து என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா படுத்தா இருந்திருக்கிறார். படுத்திருந்தவர் எந்திரிச்சிருக்கிறாருன்னா அவர் மனசுல ஒரு நேசம் இருந்திருக்குது. என் மகனை விட எனக்கு முக்கியமானவர் என் கர்த்தர், இந்த நேசத்தை விட எனக்கு அந்த நேசம் முக்கியம்னு சொல்லி அதிகாலையில எழுந்து என்ன பண்ணுகிறார், போகிறார். நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்காய் அதிகாலையிலே செய்யக்கூடிய அளவுக்கு நம்முடைய இருதயம் நேசத்தால் பொங்குவதாக. அதிகாலையில் இன்னும் அதிகமாய் எழுந்து தேவனை துதிக்கிறது நமக்கு ஒரு பழக்கமாய் வழக்கமாய் மாற கர்த்தர் கிருபை தருவாராக. நாங்கள் டெய்லியும் காலையில் நமக்கு 5 மணிக்கு ஜெபம் நடக்குது. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுறோம். ஏறக்குறைய 7 பேர் 8 பேர் டெய்லியும் நாங்கள் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் எல்லாரையுமே அழைப்பு கொடுக்குறோம், தாராளமாக வந்து என்ன பண்ணுங்கன்னு சொன்னால் ஜெபம் பண்ணுங்களாம், கர்த்தருடைய நாம மகிமைப்படும். அரை மணி நேரம் தான். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க போகலாம். ஜூமில் தான் அந்த லிங்க் நம்முடைய குரூப்பில் அது போடப்படுகிறது. அனௌன்ஸ்மெண்ட் இடையில வருது. ஆல்ரெடி நாம மகிமைப்படுவதாக. இந்த அதிகாலையில் நம்ம ஜெபம் பண்ணணும்னு சொன்னால் நேசம் என்பது மிக மிக முக்கியம். அதிகாலையிலே எந்திரிச்சு செய்கிற அளவுக்கு இந்த நேசம் நம்முடைய உள்ளத்தை நிரப்பி இருப்பதாக. அதிகாலைன்றது காலம் மட்டும் நமக்கு அது சொல்லாம விருப்பம் இல்லாதவைகளையும் செய்ய வைக்கிறதான விருப்பம் நமக்குள்ளே உண்டாவதாக. நான் மறுபடியும் சொல்றேன், நமக்கு பிடிக்கல தான், நமக்கு அது பிடிக்காது. ஆனா ஆண்டவர் சொல்ற நிறைய காரியங்கள் அப்படிதான் இருக்குது. நமக்கு பிடிக்காததான் செய்ய சொல்றாரு, நம்மளால ஏத்துக்க முடியாததான் அவர் எதிர்பார்க்கிறாரு, நமக்கு கஷ்டமா இருக்கிறது தான் அவர் கேட்கிறார். ஆனா இது எல்லாத்தையும் இந்த நேசம் மேற்கொண்டு விருப்பமாய் செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பேதுருடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னு சொன்னா அவர் சொல்றார், அந்த இருப்பிடத்தை சொல்லலை, நான் அந்த சம்பவத்தை மட்டும் சொல்றேன். பேதுரு அவர் என்ன சொல்றாரு, ஆண்டவரே ராத்திரி ஃபுல்லா நாங்க என்ன பண்ணோம், ட்ரை பண்ண ஆண்டவரே, ஒரு மீன் கூட கிடைக்கல, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலைய போடுகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு பேதுரு சொல்கிறார். அவர் அங்க கீழ்ப்படிஞ்சதுக்கான ஒரு காரணம் என்னன்னா ஆண்டவர் மேல சொத்தான அன்பு. அவருக்கு அங்க தூக்கம் பெருசா தெரில, எங்க ஆண்டவர் சொல்லிட்டார் ஒரு வார்த்தை, நான் அதுக்காகவே செய்கிறேன்னு சொல்லி என்ன பண்றாரு, அவர் செயல்பட ஆரம்பிக்கிறார். இந்த ஒரு பாசம், இந்த ஒரு நேசம் நம்மை அதிகமாய் தொடுவதாக. இந்த நேசம் இல்லாம நம்ம எவ்வளவு நாள் ஆண்டவருக்காக ஓடினாலும், எவ்வளவு நாள் ஆண்டவருக்கு பிரியமா வாழ ட்ரை பண்ணாலும் முடியாது. ஆண்டவர் நம்மை நேசிக்க விரும்புகிறார், நாமும் அவரை நேசிக்க அதிகமாக எதிர்பார்க்கிறார். ஆண்டுடைய நாம மயப்படுவதாக. நைட்டு ஃபுல்லா தூங்கலதான், அந்த ஒரு வார்த்தை பவர்ஃபுல்லான வார்த்தை, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே. எனக்கு பிடிக்கலதான், எனக்கு இஷ்டம் இல்லதான், என்னுடைய அனுபவத்தின்படி இது செய்ய முடியாதுதான், ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலைய போடுற ஆண்டவரேன்னு சொல்றதுக்கு, எடுத்து ஸ்டெப் வச்சு உள்ள போறதுக்கு ஆண்டவர் நம்மிடத்துல ஒரு நேசத்தை எதிர்பார்க்கிறார். உள்ள போனா திரளான மீன்கள் தான், உள்ள போனா ஒரு பெருக்கம் தான். அந்த கடல்ல போய் மீன் வலைய போடுற வரைக்கும் மனசுக்குள்ள இருந்திருக்கும், ஓகே ஆண்டு சொல்லிட்டாரு செஞ்சுட்டேன், நம்ம நைட்டு ஃபுல்லா தேடணும், இதே கடல்ல இந்த இடத்துல தான் வந்து போட்டேன், ஒரு மீன் கூட வரல, இப்ப மட்டும் எப்படி வந்துட போகுது, நைட்லயே வராது பகல்ல வரப்போகுதுன்ற ஒரு எண்ணத்தோட போட்டிருக்கலாம். ஆனால் பெருக்கத்தை தந்தது கர்த்தர் அதே இடத்துல தான். நேசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நேசம் இல்லாம பெருக்கம் அடைய செய்யணும், என்னை ஆண்டவர் வந்து இன்னும் திரளா பெருக பண்ணணும், நான் இன்னும் அதிகமாகணும், பெருசாகணும், மேன்மையாகணும்னு நினைச்சா ஆண்டவர் அதை செய்ய முடியாது. நேசத்தை மட்டும் பார்த்துட்டாரு, நம்ம நேசிக்கிறோம் மட்டும் அவர் பார்த்துட்டாருன்னா பெருக்கமாவது நிச்சயம். அந்த பெருக்கத்தை யாராலும் தடுக்கவே முடியாது. நாளாகலாம் ஆனால் தடை பண்ண முடியாது. ஆண்டுடைய வாக்குத்தத்தங்கள் தாமதிக்கலாம், ஆனால் ஒரு நாளும் தடைபடவே படாது. கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். பெருக பண்ணுவேன்னு சொன்னாரா, நிச்சயமாய் பெருக பண்ணதான் போகிறார்.
நம்முடைய வாழ்க்கையை கத்தர் நிச்சயமாய் பெருக பண்ணுவார். நம்முடைய திருச்சபையை கத்தர் நிச்சயமாய் பெருக பண்ணுவார். நம்மை கொண்டு கத்தர் என்னென்ன காரியங்களை செய்யணுமோ நிச்சயமாய் செய்வார். ஆனா நம்ம அவர்கிட்ட எதிர்பார்க்கிறது நேசம். என்னை நேசிப்பாயா, என்னை நேசிப்பாயா, என்னை நேசிக்கின்றாயா அப்படின்னு தான் ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில நேசத்தை வெளிப்படுத்தினார். அந்த கத்தியை எடுக்கும் போது கூட ஆண்டவர் பேசுகிறார். கத்தியை நம்ம 11ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவன், பிள்ளையாண்டால் மேல் உன் கையை போடாதே அப்படின்னு சொல்லுகிறார். அது ரொம்பவே சோதனையான ஒரு நேரம் தான். இதுல இன்னும் கொடுமை என்னன்னா, ஈசாக்கு மேலேயே விறகு வச்சு என்ன பண்ணிட்டு வரான்னா கொண்டு போற. மேல இருக்கிற வசனங்களை வாசிக்கலாமா? 6வது வசனம். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். மேல என்ன பண்றாரு? விறகெல்லாம் கட்டி யார் மேல வச்சுட்டாரு? ஈசாக்கு மேல வச்சுட்டாரு. வைக்கும் போது மனசு அவ்வளவு பாரமா இருந்திருக்கும். ஐயோ, என் நேசம் இந்த பிள்ளையை கிடத்துறதுக்கு இந்த பிள்ளை மேலே என்ன பண்றேன், விறக வைக்கிறேன்ற ஒரு கனத்த இருதயத்தோட அவர் செஞ்சாலும், எனக்கு இந்த நேசத்தை விட அந்த நேசம் பெருசு. என்னை இதுவரைக்கும் நடத்தி வந்தாரு. ஏன்னா அவ்வளவு கல்தையர் நாட்டில் நான் இருக்கும்போது என்னை ஒருத்தனா கத்தர் கூட்டிட்டு வந்தார். என்னை மாத்துவேன்னு கத்தர் வச்சிருக்கிறார். அவ்வளவு வார்த்தைகளை சொல்லி என்னை இதுவரைக்கும் நடத்தி வந்த தெய்வம் இனிமேல் நடத்துவார் என்கிற நேசத்தை அங்கே அவர் புரிய பண்ணுகிறார். விசுவாசிக்கிறது, கீழ்ப்படுகிறது, இதெல்லாம் எதுக்குள்ளதான் அடங்கி இருக்குதுன்னு சொன்னா நேசத்திற்குள்ளதான் அடங்கி இருக்கிறது. அங்க கீழே ஈசாக்குடைய பையன் யாக்கோபு, 12 சந்ததிகள், பெரிய அந்த ஆசீர்வாதங்கள், இதெல்லாம் பார்த்து நேசிக்கல. ஆசீர்வாதம் ஒண்ணுமே இல்லை, ஆபிரகாம்கிட்ட ஒண்ணுமே இல்லை. இருக்கிற ஒரே ஒரு ஆசீர்வாதம் ஈசாக்கு. இது மட்டும்தான் ஆசீர்வாதம். மற்றபடி சொத்து சுகம் எல்லாம் பெருசா இருக்குது. ஆனா இவர் எதிர்பார்க்கிற நன்மை என்ன? ஈசாக்கு மட்டும்தான். இந்த ஈசாக்கையும் ஆண்டு கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா அதையும் கொண்டு போய் என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டார். நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது மட்டும் நேசிச்சோன்னா அது தவறான ஒரு நேசம். எனக்கு நீங்க கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ அந்த நேசத்தை நான் ஒரு நாள் மாற்ற மாட்டேன் ஆண்டவரே. அந்த ஒரு உறுதி, அந்த ஒரு வைராக்கியம், அந்த ஒரு நிச்சயம் நமக்கு அதிகமாய் தேவை. கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. 3வது ஒரு காரியம், 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் 3ஆம் வசனமும். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் போய் என்ன பண்ணு? தகன பலியாக பலியிடு அப்படின்னு சொல்லுகிறார். இந்த ஆபிரகாமுக்கு வித்தியாசமான சோதனை. மற்றவங்க எல்லாத்துக்கும் ஆண்டவர் நோவை எடுத்துட்டு வானா, நீ இந்த அளவுல தான் பண்ணணும், 300 முழம் நீளம், 30 முழம் உயரம், 50 முழம் அகலம் அப்படின்னு சொல்லி தெளிவான ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்டார். இப்படிதான் நீ செய்ய போறப்பா அப்படின்னு சொல்லி ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்டார். தாவீதுக்கு அடுத்து நீ தான் செய்ய போற, உன்னுடைய ஒன்னை கொண்டு நான் செய்ய போறேன், நேரா போகாத, சுத்தி போ அப்படின்னு சொல்லி தான் தெளிவா பேசுறார். நேரடியா கர்த்தர் பேசுகிறார். ஆனா இந்த ஆபிரகாம்கிட்ட மட்டும் வித்தியாசமா பேசுறாரு. நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படின்னு ஃபர்ஸ்ட் தான் அப்படிதான் கூப்பிடுறாரு. இந்த நாட்டுக்கு போகணும், இங்க உன்னை நான் பெருசாக்க போறேன், இப்படிலாம் உன்னை மேன்மையாக்க போறேன்னா கர்த்தர் சொல்லி கூப்பிடல. நான் எங்க காட்டுறேனோ அங்க போ அப்படின்ட்டார். ஓகே சொல்லிட்டாருன்னு வந்தாச்சு. அடுத்து இங்க சோதிக்கும் போது அப்படிதான் அங்க என்ன பண்றாரு? சோதிக்கிறார். நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல என்ன பண்ணி போய் பலியிடு அப்படின்னு சொல்லுகிறார். பொதுவா ஆண்டவர் ஒரு சில நேரத்துல செய்ய சொல்றது நம்முடைய கண்ணுக்கு எட்டாததாக இருக்கலாம், மனசுக்கு புலப்படாததாக இருக்கலாம். ஐயோ இப்படி செய்ய சொல்றாரே, எப்படி செய்யறது, இதை செஞ்சா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம். ஆனால் நிச்சயமாய் அதுல தான் நம்முடைய ஆசீர்வாதமே ஒளிஞ்சிருக்குது. கர்த்தர் நமக்கு கொடுக்குற எல்லா நன்மைகளும் அதுல தான் ஒளிஞ்சிருக்குது. என்ன செய்யணும்னா கேள்வி கேட்காம புறப்பட்டு போக கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த ஆபிரகாம் கேள்வி கேட்கல. ஏன் ஆண்டவரே அப்போதான் அப்படி கூப்பிட்டீங்க, வந்துட்டேன், இப்பயும் அப்படிதானா அப்படின்னு ஒரு கேள்வி கூட என்ன பண்ணலன்னா கேட்கல. அதிகாலையில எழுந்து போகிறார். தேவனை கேள்வி கேட்காம ஓடக்கூடிய அந்த அனுபவத்தை கர்த்தர் தருவாராக. நேசம் எங்க இருக்குதோ கேள்வி அங்க இந்த இடத்துல வரவே வராது. ஏன்னா ஒரு இடத்துல அன்பு நிறைஞ்சிருக்கும் போது என்ன நமக்குள்ள ஒரு எண்ணம் வரும்? இந்த அன்பு என்கிட்ட சொல்ற எல்லாமே ஏன் நல்லதுக்கு தான்.
என்னை கெடுக்கணும்னு சொல்லி ஒன்றும் சொல்லாது, மாறா என்னை உயர்த்தணும்னு சொல்லி தான் சொல்லணும்னு சொல்லி நம்ம உலக பிரகாரமான நேசத்துக்கே நம்ம பார்க்குறோம். கணவன் மனைவிக்குள்ளேயே பார்க்கும்போது அந்த அன்பை நம்ம பார்க்க முடியுது. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள, நண்பர்கள் கடையில பார்க்க முடியுது. இவன் சொல்றானா ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பி போகிறோம். அதே போலதான் ஆண்டவர் நம்ம இடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார், ஆனால் கொஸ்டின் பண்ணாம, கேள்வி கேட்காம தொடர்ந்து முன்னேற கர்த்தர் கிருபை தருவாராக. எந்த இடத்துல அன்பு இருக்குதோ அந்த அன்பு கேள்வி கேட்காது, அந்த அன்பு கேள்வியே கேட்காது. அந்த அன்பு அடுத்து என்ன செய்றீங்க, அடுத்து என்ன செய்ய போறீங்க அப்படின்லாம் கேட்காது. ஆனால் ஆண்டவர் அந்த ஒரு இடத்துல தான் ஆபிரகாமை உயர்த்தி வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு தேவ மனுஷன் இப்படியாக சொல்லுகிறார், ஆண்டவர் எப்பவுமே நம்ம கையில தீப்பந்தத்தை கொடுக்க மாட்டாராம், மாறா எப்படி கொடுப்பாரான்னா தீக்குச்சி தான் கொடுப்பாராம். பெரிய தீப்பந்தம் இருட்டில் போயிருக்கும் போது ஒரு தீப்பந்தத்தை கொடுத்தா ரொம்ப தூரம் என்ன பண்ணிடுவோம், நம்ம நடந்து போயிடுவோம். ஆனா தீக்குச்சி அப்படின்னா கொஞ்சம் தூரம் தான். அந்த வெளிச்சம் எவ்வளவு தூரம் தெரிய முடியும், மிஞ்சி மிஞ்சி போனா இவ்வளவு தூரம் தான். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தான் நடந்து போக முடியும். ஆண்டவர் இருளான பாதையில் அப்படிதான் நடத்துவாராம். அடுத்து கடைசியில் என்ன செய்ய போறாருன்னு தெரியாது. வாக்குத்தத்தத்தை கொடுத்துருவார், பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்லிடுவார். ஆனா செய்யற ஒவ்வொரு காரியமும் வாக்குத்தத்தத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே இருக்காது. அப்படிதான் என்ன பண்ணுவார், நடத்தி கொண்டு போவார். ஆனால் விசுவாசித்து கேள்வி கேட்காம, நான் உண்மை நம்புறேன் ஆண்டவரே, உங்களை நான் இன்னும் அதிகமா நேசிக்கிற ஆண்டவரே, நீங்க செய்யற ஒன்றும் என்னை அழிப்பதற்காக அல்ல, மாறாக என்னை மேலோங்கி நிற்பதற்காக, என்னை மேலோங்க செய்வதற்காக, என்னை பெருக பண்ணுவதற்காக என்ற நேசம் மேலோங்கிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவர் அப்படிதான் மோசையை அழைக்கும் போது பிரச்சனைலாம் சொல்லவே இல்லை. வாப்பா, உன்னை நான் அனுப்புறேன், எகிப்துக்கு அனுப்புறேன், நீ என்ன பண்ணணும், அங்க இருக்கிற எல்லா ஜனங்களையும் வெளியில கொண்டு வந்து நீ என்னை ஆராதிக்க வைக்கணும்னு சொல்லி தான் கொண்டு போறார். ஆனா உள்ள நடந்த பிரச்சனை என்ன பண்ணலாம், ஆண்டவர் ஒண்ணு கூட சொல்லலை. அந்த அழைக்கும் போது, எப்பா அவங்களாம் நீ சொல்றதை கேட்கவே மாட்டாங்க, வணங்காக்களத்துள்ள ஜனங்கள் அப்படின்லாம் சொல்லலை. உள்ள பாட என்ன பண்ணிட்டார் ஆண்டவர், மறைச்சு வச்சுட்டார். நிறைய நேரத்துல ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது வர பாடம்லாம் சொல்லவே மாட்டார். நமக்கு வர பிரச்சனை எல்லாம், ஆண்டவரே சொன்னீங்கல்ல ஆண்டவரே, இப்ப என்ன எப்படி நடக்குது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் தேவ சமூகத்துல, ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கிறீங்க, இப்ப இருக்கிற பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல, நிச்சயமாய் கர்த்தர் என்னை பெருக பண்ணுவீர், நிச்சயமாய் கர்த்தர் என்னை மேன்மையடைய செய்வீர், அந்த 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 ஆசீர்வாதத்திற்கு இந்த பாடுகள் ஒரு பொருட்டே அல்லப்பா, நான் தாண்டி போறேன், நான் கேள்வி கேட்க மாட்டேன், எந்த விதத்திலையும் நான் கேள்வி கேட்க மாட்டேன் என்கிறதான ஒரு உறுதியை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஒரு இடையில ஒரு தேவ மனுஷனை அவங்க சந்திப்பதற்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தார். அவங்களுக்கு ட்வின்ஸ் பிறந்தாங்க. பிறந்து கொஞ்ச நாளே, மேக்சிமம் ஒரு 10 நாளுக்குள்ள 2 பேருமே என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா இறந்துட்டாங்க. 2 பேருமே இறந்துட்டாங்க. இறந்துட்டு ரொம்பவே துக்கத்தோட, ரொம்ப வேதனையோட கூட அந்த மனுஷன் அவர் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, ஆண்டவர்கிட்ட நான் எந்த விதத்திலும் கேள்வி கேட்க மாட்டேன், ஆண்டவர் ஏன் செஞ்சீங்கன்னு கேள்வி கேட்க மாட்டேன், நான் அழுக மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார், உறுதியோடு கூட சொன்னார். கர்த்தர் திரும்பி ஒரு பெண் குழந்தையை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் ஒரு நாளும் நம்ம கைவிடவே மாட்டார். ஆனா செய்யற காரியங்கள், நம்ம நடத்துகிற பாதைகள் பாடாதான் இருக்கும். ஏன்னா பாடுகள் வழியாக தான் நம்ம என்ன பண்ண முடியும், பரலோகத்துக்குள்ள போக முடியும். இடுக்கமான வாசல் தான், நமக்கு விரிவான வாசல் வச்சுட்டு எப்பா வாப்பா உன்னை நான் நல்லா பார்த்துக்குவேன், உனக்கு பிரச்சனையே இருக்காது, போராட்டமே இருக்காதுன்னா அது பரலோக வாசல் கிடையவே கிடையாது. இடுக்கமான வாசல் தான், பிரச்சனை உள்ள வாசல் தான், பாடு உள்ள வாசல் தான். ஆனா நித்தியம் எங்கன்னா அது பரலோகம். நிச்சயமான பெருக்கம் என்பது நமக்கு உண்டு. கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. 5 அப்பம் 2 மீனை வச்சிருக்கும் போது ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்னு தெரியும். உள்ளுக்குள்ள 5000 பேர் நான் போஷிக்க போறேன்னு தெரியும். ஆனா மனசுக்குள்ளேயே வச்சிருக்கிறார், ஒண்ணுமே சொல்லலை. அவங்க எல்லாம் போய் அலையிறாங்க. அலையும் போது எப்படி பார்த்திருப்பாரு அவர் ஆண்டவர், இவங்க எல்லாம் போய் தேடுறாங்க. 5 அப்பம் சாப்பாடு என்ன இருக்குதுன்னு பாருங்கன்னு அனுப்பிட்டார். எல்லாரும் போய் தேடுறாங்க. இப்போ உன்ட்ட என்ன இருக்குது, உன்ட்ட என்ன இருக்குது, என்ன வச்சிருக்கிற, எப்போ நீ வச்சிருக்க, என்கிட்ட ஒண்ணுமே இல்லைப்பா, நான் காலையிலே வந்துட்டு ஒண்ணுமே செய்யலை, எல்லாம் ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க. கடைசியில் இந்த சின்ன பையன் மட்டும்தான் வச்சிருக்கிறான்ப்பா, ஸ்நாக்ஸுக்காக வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னோடனே கொண்டு வராங்க. அவங்களுக்குலாம் மனசுக்குள்ள ஒரு எண்ணம், இதை வச்சு என்ன செய்ய போறாரு அவரு, அவனுக்கே பத்தாதது அப்படின்னு சொல்லி யோசித்து வராங்க. ஆனா மனசுக்குள்ள அவருக்கு தெரியும், நிச்சயமா எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் வெளில போறாங்கன்னு தெரியும். ஒன்னு கூட ஆண்டவர் வெளியில சொல்லலை. ஆனா இவங்க மனசு பாடா பட்டிருக்கும். 200 பணத்துக்கு வாங்கினா கூட எங்காண்டு பத்தும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அவன் காசை யோசிக்கிறாங்க, ஐயோ எங்க போய் வாங்குவோம், கடை இருக்குமா தெரியலையே, இத்தனை பேருக்கு சாப்பாடு இருக்குமான்னு தெரியலையேன்னு அவங்க மனசு பதைக்குது. பொதுவா நமக்கு அந்த யாரோ வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடாம பசியோட போனாங்கன்னா மனசு கொஞ்சம் தாங்காது. அந்த ஒரு டென்ஷன்லயே சீசர்கள் சுத்துறாங்க. ஆண்டு மனசு கூலா உட்காந்துருக்கிறார். அநேக நேரத்தில் ஆண்டவர் கூல தான் உட்காந்துருக்க. நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது, பிரச்சனை நடந்து போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் கூலா உட்காந்துருக்கிறதுக்கான ஒரு நோக்கம் என்ன தெரியுமா, அந்த பாடுகள்
நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிறது. இந்த பாடுலையும் நம்ம நேசிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. எனக்கு பாடு இருக்கிறது உண்மைதான்ப்பா, எனக்கு பிரச்சனை வழியா நான் போறது உண்மைதான். ஆனா இந்த பிரச்சனையிலையும் நான் நேசிக்க அர்ப்பணிக்கிறேன் கர்த்தாவே, உம்மை நேசிக்க கிருபை தாரும் என்று சொல்லி ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மை தொடர்ந்து நடத்த வல்லவராக இருக்கிறார். நம்ம நிறைய சர்ப்ரைஸ்லாம் கொடுப்போம். எப்படி தெரியுமா? கண்ணை மூடிட்டு வருவாங்க. அந்த ஒரு சில இடத்துலலாம் நம்ம வீடியோஸில் கூட பார்த்துருப்போம். ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் சொன்னால் நாலு ஃபுல்லாக ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, கடைசியில் கண்ணை மூடிட்டு வருவாங்க. கண்ணை மூடிட்டு அப்படியே கூட்டிகிட்டே வருவாங்க. கூட்டிகிட்டு வந்தால் என்ன பண்ணுவாங்க, திடீர்னு லைட்லாம் போட்டு கேக்கெல்லாம் வச்சு சர்ப்ரைஸ் அப்படி என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் கத்துவாங்க. இன்னைக்கு நம்மளையும் கத்தர் கூட்டிட்டு போறது கண்ணை கட்டிட்டு கூட்டு போறது மாதிரி தான் இருக்குது. சஸ்பென்ஸா கத்தர் கூட்டிட்டு போறாடான சர்ப்ரைஸ் ஒன்று காத்திருக்கிறது. கத்தர் நிச்சயமாய் நம்மை பெருக பண்ணதான் போகிறார். அது ஒருவேளை ஒண்ணுமே செய்யாதது போலதான் இருக்கலாம். ஆண்டு ஒண்ணுமே செய்யலைங்க, எனக்கு பாடுதான் பிரச்சனையாகுது. இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லாம இருந்தவ கூட பெருசா பிரச்சனை வரல, ஆனா சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு இவ்வளவு பாடு, இவ்வளவு நெருக்கம், இவ்வளவு வேதனை. ஏன் ஆண்டவர் அமைதியா இருக்கிறாருன்னு கேட்டா சர்ப்ரைஸ் ஒண்ணு காத்திருக்கிறது. நிச்சயமாய் கர்த்தர் நம்மை பெருக பண்ண போகிறார். அப்படி நாமம் மகிமைப்படுவதாக. கேள்வியோடு வந்திருக்கலாம், குழப்பத்தோடு வந்திருக்கலாம், ஏன் என் வாழ்க்கையில ஆண்டவர் அமைதியா இருக்கிறார்? ஈசாக்க கத்தி எடுக்கும் போது வரைக்கும் கூட ஆண்டவர் பேசல. அவ்வளோ நேரம் வரைக்கும் ஆண்டவர் அமைதியா தான் இருக்கிறார். ஆனா ஒரு நேரம் வருகிறது, கர்த்தர் இந்த ஆபிரகாமை பெருக பண்ணுகிறார். சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்றது தேவன் வேலை செய்யல அப்படின்ற அர்த்தம் அல்ல, மாறாக நமக்காக ஏதோ ஒண்ணு கர்த்தர் செஞ்சுட்டு தான் இருக்கிறார். இந்த ஆடை கர்த்தர் அங்க கொண்டு வந்தாரே, இந்த ஆடை திடீர்னு படைச்சு கொண்டு வந்திருக்குவாரா? அப்படி கிடையாது. இந்த ஆடை ஏற்கனவே படைச்சு கரெக்டா இவங்க வரதுக்கு முன்னாடியே அந்த ஆடும் கிளம்பி வந்திருக்குது. இவங்க இந்த பக்கம் மோரியா நோக்கி வந்துட்டு இருக்கிறாங்க, அந்த ஆடு என்ன பண்ணிருக்குதுன்னு சொன்னா மலையை நோக்கி வந்திருக்கிறது. கர்த்தர் நமக்கான எல்லா தேவையும் பார்த்து கொள்வார். நம்ம செய்ய வேண்டியது உண்மை இன்னும் அதிகமாய் நேசிக்க கிருபை தாரும் ஆண்டவரே, நேசிக்க கிருபை தாரும். எல்லாத்தையும் கொடுத்துட்டார். கொடுக்காத ஒண்ணு அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் கொடுத்துட்டார். நம்ம இடத்துல நேசத்தை எதிர்பார்க்கிறார். இந்த நேசத்தை பார்த்துட்டாருன்னா, நம்ம அவரை நேசிக்கிறோன்றத கர்த்தர் உணர ஆரம்பிச்சுட்டாருன்னா, அந்த வினாடி தான் பெருக்கத்தின் ஆரம்பம். அந்த வினாடி தான் கர்த்தர் நம்மை மிகவும் திரளாய் பெருக பண்ணுகிறதான அந்த இடத்தின் ஆரம்பம். கர்த்தர் நிச்சயமாய் பெருக பண்ணுவார். என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, உம்மை நேசிக்க எனக்கு கிருபை தாருன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி ஆண்டு சமூகத்துல அர்ப்பணிப்போம். உம்மை இன்னும் அதிகமாய் நேசிக்க கிருபை தரும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். இருக்கிறவங்கள முடிஞ்சா எழுந்து நின்று நம்ம ஜெபம் பண்ணலாமா? நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. பொய்யான வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமே. மெய்யாக உம்மை நேசித்து நான் வாழ வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, உம்மை இன்னும் அதிகமாய் நேசிக்க, இன்னும் அதிகமாய் நேசிக்க எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம், எதெல்லாம் ஆண்டவருக்கு மேல நிக்குது, எதெல்லாம் ஆண்டவருக்கு மேல நம்மை உயர்த்தி பிடித்து வைத்திருக்கிறது. யோசித்து பார்த்து அறிக்கை பண்ணுவோம். ஆண்டு சமூகத்துல, ஆண்டவரே, உங்க நேசத்துக்கு மேல எந்த நேசம் அதிகமா இருக்குது எனக்கு உணர்த்துங்க ஆண்டவரே. கேட்கலாம். அந்த நேசம் இருக்கிற வரைக்கும், உலக நேசம் இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் பெருக பண்ண முடியாது. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற முடியாது. பேதுருவை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஆண்டவர் கேட்டது, என்னை நேசிக்கின்றாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். அந்த கேள்விக்கு பதில் தெரியாத வரைக்கும் ஆண்டவரால் அற்புதத்தை செய்ய முடியாது. காலை நேரத்துல ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிப்போம். ஆண்டவரை என்னை நேசிக்கிறேன் ஆண்டவரே.
உயர்வான நேரத்திலும் என் தாழ்வின் பாதையிலும் நான் உம்மை மட்டும் நேசிக்க வேண்டும். உயர்வான நேரத்திலும் என் தாழ்வின் பாதையிலும் நான் உம்மை மட்டும் நேசிக்க வேண்டும். உம்மை விட்டு தூரம் போன நாட்கள் போதுமே, உம்மை விடாமல் இன்னும் பற்றி கொண்டு வாழ வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. பொய்யான